இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி சூப்பர் ஹெல்த்தியாக மாற்றிட்டேன். ஹெல்த்தியான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் பசங்க ஹஸ்பண்ட்லாம் புட்டு செஞ்சால் ரொம்ப விரும்பி எடுக்க மாட்றாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் சைட் டிஷ் மாதிரி கொஞ்சமாக எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு புட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்யணும்னு ஆசைப்படுவேன்னா, இனிமேல் நம்ம ரூல்ஸ் படி நோ சாக்ரிஃபைஸ் நோ சோம்பல்னு எனக்காக குட்டியாக அந்த சிரட்டை புட்டு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக பீட்ரூட்டும் கேரட்டும் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். வெறும் பீட்ரூட் இல்லைனா கேரட் கூட சேர்க்கலாம். புட்டு மாவும் நம்ம இஷ்டம். நான் வந்து இடியாப்ப மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் இடியாப்ப மாவு, ராகி மாவு, சத்து மாவு, உளுந்து மாவு எது வேணுமோ எடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக தெரியும். நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் மாவு இழுத்துட்டு பொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் சூடு அடங்கினதுக்கப்புறம் புட்டுக்கு எப்போதும் பிசைகிற மாதிரி தெளித்த மாதிரி பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி கையில் பிடிக்க வரணும். இதே புட்டு இன்னுமே ஹெல்த்தியாக மாற்ற வேறு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ ஒரு லேயர் தேங்காய் துருவல் வச்சுட்டு அதுக்கு மேலே புட்டு மாவு, அதுக்கு மேலே இன்னொரு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம்லாம் கிச்சனில் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கேஸ்கேட் இருக்கலாம், விசில் தேவையில்லை. 10 நிமிஷத்துலேயே புட்டு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கேரட் சேர்த்த அடையாளமே தெரியாது. காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் சேர்க்கலாம். எனக்கு நெய் சேர்த்தா பிடிக்கும். அதனால் நெய் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். அப்புறம் ராகி முளைக்கட்டி பாதாம்லாம் சேர்த்து வீட்லேயே பவுடர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ் வீட்லேயே எப்படி செய்யலாம்னு இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே லிங்க் இருக்குது. நமக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலே ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.